இது மகிமை நேரம். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வாரத்தில் கூட நாம் எவ்வாறு நம்முடைய ஆயுசு நாட்கள் பூரணப்பட வேண்டும் என்றால் நாம் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்து வருகின்றோம். முதல் நாளிலே நாம் கர்த்தரை மாத்திரம் சேவிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த இரண்டாவது நாளிலே நாம் வேதத்தை, அவருடைய வசனங்களை வாசிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். வேதத்தை வாசிக்க வேண்டும் என்கிற ஒரு நியமத்தை நாம் பார்க்கின்றோம். பாருங்க, உபாகமம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், ஆசாரியர்களிடமிருந்து நியாயப்பிரமாண நூலை வாங்கி தனக்காக ஒரு பிரதி எழுதி தன்னிடத்தில் வைத்து கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் ராஜ்யத்தில் நீடித்து வாழ்வார்கள். தன்னுடைய குமாரனும் தானும் தன்னுடைய பிள்ளைகள்லாம் இந்த உலகத்திலே நீடித்து வாழ வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டுமா? வேதத்தை வாசிக்க வேண்டும். அப்படி வேதத்தை நாம் வாசித்து நேசித்து நாம் வாசித்தோம் என்று சொன்னால் நம்முடைய ஆயுசு நாட்கள் பூரணப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. முன் நாட்களிலே பாருங்க, அந்த தோர் சுருள் எதில் யாரிடத்தில் இருக்கும்? ஆசாரியர்களிடத்திலே மாத்திரம் இருக்கும். அந்த ஆசிரியர்கள் அதை கொண்டு தேவாலயத்திலே வைத்திருப்பார்கள். அந்த தேவாலயத்திலே வந்து அதை வாசிக்கும் போது மாத்திரம் அந்த வேத வசனங்களை கேட்டுக்கொள்ளலாம் மனிதர்கள். ஆனால் தனக்கு வாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசை இருந்தால் அந்த தோற்சுருளை வாங்கி அதுல ஒரு பிரதி, ஒரு நகல் எடுத்து தனக்குன்னு வைத்து அதை வீட்டில் வைத்து வாசித்து கொள்ளலாம். அப்படி யாராவது அப்படி நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா, அதை உங்க வீட்டுல வைத்து நீங்க ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ராஜ்யத்துல எப்படி இருப்பீங்க? நீண்ட ஆயுள் உள்ளவர்களாய் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வீர்கள் என்று சொல்லி அரசன் சொல்லுகிறான். பாருங்க, இன்னைக்கு நம்முடைய வேத வசனங்களை நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம வேத வசனங்களை வாசிக்கிறதுல நாம் எவ்வளவு ஆவல் உள்ளவர்களாக காணப்படுகிறோம். முன்னாட்களிலே அந்த மாதிரி தோற்சுருள மாத்திரம் இருந்தது, தேவாலயங்களிலே மாத்திரம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் ஒவ்வொருவருடைய கரங்களிலும் இந்த வேதாகமம் இருக்கிறதே. நாம் அதை வாசிக்கிறோமா? அந்த வார்த்தைகள் எவ்வளவோ இனிமையான வார்த்தைகளாக இருக்கிறதே, அதை நாம் எப்படி வாசிக்கிறோம்? ஒருவேளை நாம் அந்த கடமைக்காக காலையில் இப்போ எழும்பின உடனே நம்ம எங்கேயோ புறப்படுறோம், ஸ்கூலுக்கு போறோம், காலேஜுக்கு போறோம், வேலைக்கு போறோம். அப்படி போகும்போது ஏதோ வாசிச்சுட்டு போயிடணுமே அப்படிங்கிறக்கா எடுத்து நம்ம வேகமா எடுத்து நம்ம ஒரு சில வசனங்களை வாசிச்சுட்டு ஓடுறோமா? அல்லது சில பிள்ளைங்களுக்கு பெற்றோர் கண்டிஷன் போட்டிருப்பாங்க, நீ காலையில் எழும்பி பைபிள் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த பெற்றோருக்கு பயந்து, ஐயோ அம்மா கேட்பாங்களே, அப்பா கேட்பாங்களே அப்படிங்கிறதுக்காக அந்த பெற்றோருடைய கட்டாயத்தின் பேரில் சில பிள்ளைங்க என்ன செய்யறாங்க? வேத வசனம் வாசிக்கிறாங்க. ஆனா நாம் உண்மையாக நம் வேத வசனத்தை நாம் நேசித்து அதை வாசித்தோம் என்று சொன்னால் அதில் கிடைக்கின்ற இன்பம் இருக்கிறதே, அதை அனுபவித்து பார்த்தவர்களால் மாத்திரம் அந்த இன்பத்தை பற்றி கூற முடியும். பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில் அந்த வேத வசனம் என்னோடு கூட பேசுகிறதே, அது எனக்கு எவ்வளவு இன்பமா இருக்கிறதே என்னுடைய வாழ்க்கையிலே இப்போது நினைத்தாலும் எனக்கு அத்தனை சந்தோஷமாக இருக்கும். என்னென்று சொன்ன என் கரங்களில் வேத புத்தகத்தை வைத்து நான் ஒவ்வொன்றுட்டையும் ஆண்டவர்கிட்ட பேசுறது போல நான் ஃபீல் பண்ணுவேன். இசப்பா, இந்த வசனத்துல எனக்கு அதை சொல்லியிருக்கீங்க, இந்த வசனத்துல இதை சொல்லியிருக்கீங்க, இதை எனக்கு செய்திருக்கீங்க, இதை எனக்கு தரப்போறீங்க அப்படின்னு சொல்லி நான் அவரோடு பேசுகிற அந்த நேரம் நான் வேதம் வாசிக்கின்ற நேரம். உங்களுடைய வாழ்க்கையில கூட வேதத்தை வாசிக்கும் பொழுது அதை நேசித்து அதை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய ஆயுசின் வருஷங்கள் பூரணமாகும். உங்களுடைய சங்கீதத்திலே வாசிக்கிறோம், உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஏன் நம்மளுடைய குடும்பத்திலே சமாதானம் இல்லை? என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சமாதானம் இல்லை, ஏன் என்னுடைய குடும்பத்துல இப்படி நடைபெறுறது என்று சொல்லி யோசிச்சு பாக்குறீங்களா? நீங்க வேதத்தை நேசியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்வீர்கள். எப்பொழுது அந்த வேதத்திலே மனமகிழ்ச்சியா இருந்து அதே ஒரு ருசியுள்ள ஒரு பதார்த்தத்தை புசிக்கும் பொழுது, நமக்கு பிடிச்ச ஒரு உணவு பதார்த்தத்தை நாம் சாப்பிடுனா வேகமா சாப்பிட்டு அவசரமா சாப்பிட மாட்டோம்ல. நம்ம என்ன நல்லா டேஸ்ட் பண்ணி ஐயோ ருசிச்சு ரசிச்சு அப்படியே மெல்ல அதை மென்னி சாப்பிடுவோம் இல்லையா? பாருங்க, அதை விட மேலானதான் வேதாகமம். அந்த வேதாகமத்துல ஒவ்வொரு எழுத்துக்களும் அப்படியே நம்முடைய உள்ளத்துக்குள்ள அப்படியே அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது எத்தனை ஆனந்தமாக எத்தனை மகிழ்ச்சியாக இருக்கும் தெரியுமா?
அந்த வேதத்தை நாம் நேசித்து வாழ்வோம். இந்த வேதத்தை வாசிக்கும் போது நம்முடைய ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். வேதம், அந்த வேத வசனங்கள் நம்முடைய பாதைகள் எல்லாம் செவ்வை பண்ணுகிறது. நம்முடைய கால்களுக்கு அது தீபமாக இருக்கிறது, இந்த பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. பாருங்க, அந்த வேத வசனங்களை நாம் ஒவ்வொரு நாளும் வாசிக்கும் பொழுது அந்த வேத வசனங்கள் நம்மோடு கூட பேசுகிறதா இருக்கிறது. நம்முடைய காரியங்களை குறித்து நம்மோடு கூட சம்பாஷிக்கிறதா இருக்கிறது, நமக்கு ஆலோசனை சொல்லுகிறதா இருக்கிறது. அந்த வேதத்தை நாம் தினந்தோறும் தவறாமல் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதை நேசித்து அதை வாசிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய ஆயுசின் வருஷங்கள் பூரணமான வருஷங்களாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆம், எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்க வேதத்தை எப்படி வாசிக்கிறீங்க? கடமைக்காக வாசிக்கிறீங்களா, அல்லது உண்மையிலேயே நான் ஆண்டவரோடு பேசுகிறேன், அந்த வேதத்தை நான் நேசிக்கிறேன், நான் வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் என்னோடு கூட அந்த வார்த்தையின் மூலமாக பேசுகிறார் என்று சொல்கிற அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? இன்றைக்கு அதே உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவமாக மாற்றிக்கொள்ளுங்கள். அந்த வேத வசனத்தை உங்களுக்கென்று ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி நீங்க நினைத்து, இன்னைக்கு ஒரு வீடு இருக்குது வச்சுக்கோங்க, அந்த வீட்டினுடைய பட்டா உங்க பேர்ல இருக்குது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல. அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு அநேக வார்த்தைகள் இந்த வேதாகமத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். இது எல்லாம் எனக்கு சொந்தம், இது எல்லாம் என்னுடையது என்று சொல்லி நாம் நினைக்கும் பொழுது மிகப்பெரிய சந்தோஷம் நமக்குள் இருக்கிறது. ஆம், எனக்கு அன்பானவர்களே, இந்த வேதத்தை நாம் தவறாமல் வாசிப்போம், இந்த வேதத்தை நேசித்து நாம் அதை வாசிப்போம், நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை பெறுவோம். பாடல் இப்படி சொல்லுகிறது: சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். அந்த சத்திய வேதம் இருக்கிறதே, அந்த சத்திய வேதம் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அதை நாம் நேசித்து அதை வாசித்து நாம் தியானிக்கும் பொழுது நம்முடைய ஒவ்வொரு நாளும், ஒருவேளை நம்ம பலவீனமான சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட நம்மை பலவானாய் மாற்றுகிறது. நம்ம எப்படிப்பட்ட கஷ்டத்தின் மத்தியிலே கண்ணீரின் பாதையில நாம் சென்று கொண்டிருந்தாலும் கூட இந்த வேத வசனங்களை நாம் வாசித்து தியானிக்கும் பொழுது நம்முடைய கஷ்டமெல்லாம் மறைந்து போயிடுது, நம்முடைய கண்ணீரெல்லாம் தொலைந்து போய் விடுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த வேதத்தை நாம் வாசிப்போம். இந்த வேதத்தை வாசித்து தியானிக்கும் போது நம்முடைய ஆயுசின் வருஷங்கள் பூரணமாவதே நம்முடைய வாழ்க்கையிலே உணரலாம். அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் நமக்கு தர ஜெபிப்போமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த அன்புடைய சுவாமி, இந்த அருமையான 2ஆம் நாளின் காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளில் கூட நாங்கள் வேதத்தை நாங்கள் எப்படி வாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் தியானித்தோம். வேதத்தை வாசிக்கும் பொழுது எங்களுடைய ஆயுசின் வருஷங்கள் பூரணமாகிறதை நாங்கள் சிந்தித்தோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தாங்க. ஒருவேளை நாங்கள் இத்தனை நாட்களும் நாங்கள் ஆண்டவரே வேத வசனங்களை கடமைக்காக வாசித்து போயிருக்கலாம்ப்பா. ஆனால் இன்றிலிருந்து உம்முடைய வேத வசனங்கள் உம்மோடு கூட பேசுகிற ஒரு கருவியா இருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த வேத வசனங்களை ஆண்டவரை தியானித்து வாசிக்க எங்களுக்கு நீங்க கிருபை தர போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். அப்படியே நீ செய்கிற தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.